ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரவனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான எம்டி சால்னா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 5-6 பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இதோட டேஸ்ட்டே கசகசாவும் முந்திரி பருப்பும் தான். நல்ல ஒரு திக்னஸும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு குக்கரில் தாளிப்பு கொடுத்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி பூ சேர்த்துக்கலாம். கல்பாசி பூ சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பல்லாரி வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளில் கூட அப்படி தான் செய்வாங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. நல்லா 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை முழுசாக சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போய் வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் கூட ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன தக்காளியாக ஆட் பண்ணுறதுனா நீங்கள் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா குக் ஆகிருக்கும். இதோட ஜூஸ் எல்லாமே நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காய தக்காளி வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலர் கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்ல திக்னஸ் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. கடைகளில் வாங்குகிற சிக்கன் மசாலா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் மட்டன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகி வரணும். சப்போஸ் உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதோட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் அலசி நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னமும் கூட நமக்கு திக்காக தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு விசில் வச்சு வரும்போது நல்ல ஒரு திக்னஸோடு கிடைக்கும். இப்போ இதுக்கு ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி கரையணுன்ற அவசியம் கிடையாது. ஓரங்கள் எல்லாம் இந்த மாதிரி நுரப்பிடிச்சு வர ஸ்டேஜில் ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது.
இப்போ 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குக் ஆகிருக்குன்னு. இதை இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது இட்லிலேருந்து தோசையிலேருந்து சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்நாள் இனிய நாளாகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.